ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பீஸா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு அந்த சூட்ல இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட், 2 ஸ்பூன் சுகர் இந்த மாதிரி ஊற வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு இப்ப இதைதான் நம்ம மாவுல சேர்த்து பிசைய போறோம். இப்ப நம்ம இதோட கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈஸ்டோட வாட்டரை வந்து சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கலாம். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்ப இதுல நம்ம ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. அப்பதான் நம்மளுக்கு பீஸா நல்லா வரும். மாவு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம கொஞ்சமா போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். இதுல வந்து நம்ம முன்னாடியே வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். இப்போ ஆயில் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் இந்த சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, ஆயில் நல்லா சூடேறிடுச்சு. இதோட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இதுலயே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீஸால சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்ப சிக்கன் வேகிறதுக்குள்ள ஒரு தக்காளி, ஒரு குடமிளகாய், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம சீஸ் எடுத்து நம்ம கேரட் சீவோம் இல்லைங்களா, அதுல வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்க 1 hour ஆயிடுச்சு. இப்ப நம்ம மாவு நல்லா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க நல்லா எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு. இப்ப இதை நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவை தேய்ச்சி நம்ம பீஸாக்கு ரெடி பண்ணிக்கலாம். அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பிளேட் தான் எடுத்திருக்கோம். அதுலதான் செய்ய போறோம். நல்லா சைட்ல மட்டும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருங்க. சென்டர்லாம் ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுருங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். அடுத்தது நம்ம பீஸா சாஸை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லா வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்க, சாஸ் வந்து நம்ம நல்லா மாவோட ஒட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம். இப்ப அடுத்தது நம்ம தேய்ச்சி வச்சிருக்க சீஸ் இதோட போட்டுக்கலாம். சீஸ் கொஞ்சம் நீங்க நிறைய சேர்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு கடையில பீஸா கிடைக்கிற மாதிரி நல்லா கிடைக்கும். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாமே நம்ம இதோட சேர்த்துட்டோம். இப்ப நம்ம குக் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதோட வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம இப்ப இதோட சிக்கனையும் சேர்த்துட்டோம். இப்ப இதுக்கு மேல நம்ம மறுபடியும் சீஸை நல்லா தூவிக்கலாம். நம்ம இப்ப இதை ரெடி பண்ணிட்டு இருக்கப்பயே அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் ப்ரீ ஹீட் ஆன உடனே இதை நம்ம வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அவன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பீஸாவை இதோட வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க நம்ம பீஸா எப்படி ரெடி ஆகி வந்திருக்குன்னு. இப்ப நம்ம அதை கட் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.